மதுரை பிபி குளத்தைச் சேர்ந்த ராமலட்சுமி என்பவரின் மகன் பாண்டியராஜ் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் பயின்று தற்போது யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். இதுகுறித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கும் அவரது தாயார் ராமலட்சுமி தனது மகன் வெற்றி பெறுவதற்கு முழு காரணம் நான் முதல்வன் திட்டம்தான் என்று கூறியுள்ளார். மக்கள் நலனுக்காக சிறந்த திட்டங்களை நிறைவேற்றி வரும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். மாண்புமிகு முதல்வர் நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக என் மையன் யூபிஎஸ்சி எக்ஸாமில் வின் பண்ணியிருக்கான். அது நம்ம துணை முதல்வரும் அதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. அவன் ஆரம்பத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு ஒரு முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிருச்சு. அவன் ஸ்டடி எடுத்துக்கிட்டே இப்போ சொல்லிக் கொடுத்துக்கிட்டே பரீட்சை எழுதிக்கிட்டே இருந்தான். அவனுடைய செலவுக்கும் படிப்புக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணான். இங்கே மாநகராட்சி மாநகராட்சி அவுட் போஸ்ட்டில் தான் அவன் படித்தான். இங்கே வின் பண்ண முடியல, அவனால் வீட்டு பிரச்சனையினால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டான். அங்கே மெட்ராஸ் போயிட்டான். அந்த திட்டம் தான் அவனுக்கு ரொம்ப பெருமையை தேடி கொடுத்துருக்கு. மதுரை பிபி குளத்தைச் சேர்ந்த ராமலட்சுமி என்பவரின் மகன் பாண்டியராஜ் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் பயின்று தற்போது யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். இதுகுறித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கும் அவரது தாயார் ராமலட்சுமி தனது மகன் வெற்றி பெறுவதற்கு முழு காரணம் நான் முதல்வன் திட்டம்தான் என்று கூறியுள்ளார். மக்கள் நலனுக்காக சிறந்த திட்டங்களை நிறைவேற்றி வரும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். என் மையன் மாண்புமிகு முதல்வர் நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக என் மையன் யூபிஎஸ்சி எக்ஸாமில் வின் பண்ணியிருக்கான். அது நம்ம துணை முதல்வரும் அதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. அவன் ஆரம்பத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு ஒரு முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிருச்சு. அவன் ஸ்டடி எடுத்துக்கிட்டே இப்போ சொல்லிக் கொடுத்துக்கிட்டே பரீட்சை எழுதிக்கிட்டே இருந்தான். அவனுடைய செலவுக்கும் படிப்புக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணான். இங்கே மாநகராட்சி அவுட் போஸ்ட்டில் தான் அவன் படித்தான். இங்கே வின் பண்ண முடியல, அவனால் வீட்டு பிரச்சனையினால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டான். அங்கே மெட்ராஸ் போயிட்டான். அந்த திட்டம் தான் அவனுக்கு ரொம்ப பெருமையை தேடி கொடுத்துருக்கு.